Hello everyone, welcome back to our YouTube channel Max Solutions. CBSE Class 10 Max Chapter 1 Real Numbers பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கு Part 9 வீடியோல Theorem 1.3 1.4 Example 9 பார்க்கலாம். Irrational numbers. நம்ம சின்ன வயசுலயே irrational numbers பத்தி படிச்சிருக்கோம். It is a number that cannot be expressed as a simple fraction. எந்த ஒரு நம்பரை ஒரு simple fraction express பண்ண முடியலையோ அது irrational number அப்படின்னு சொல்லுவோம். Irrational numbers have non-repeating and non-terminating decimal representations. இதுல வர decimal points எல்லாமே non-terminating and non-repeating இருக்கணும். Example, root 2, root 3, root 5, pi, 0.10123456. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகவே இல்லை அண்ட் நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு, அதாவது டெர்மினேஷன் இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து irrational numbers. உங்களுக்கு irrational and rational numbers பத்தின டீட்டெயில்டான வீடியோ as simple as that பிளேலிஸ்ட்ல லிஸ்ட் ஆயிருக்கு, நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. Theorem 1.3. Let p be a prime number if p divides a square, then p divides a, where a is a positive integer. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க, given எனக்கு என்ன அப்படின்னா p னு ஒரு prime number எடுத்துக்கிறாங்க. Suppose p வந்து a square divide பண்ணுச்சுன்னா நான் என்ன ப்ரூஃப் பண்ணும், p divides a அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். p divides a square கொடுத்துட்டு p divides a அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸா நான் எழுதிக்கலாம். ஸோ ஏங்கிற பாசிட்டிவ் இன்டீஜரோட பிரைம் ஃபேக்டரைசேஷனை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா a is equal to p1 p2 p3 etc pn, வேர் இதுல இந்த கொடுத்துருக்க p1 p2 pn எல்லாமே பிரைம்ஸ். ஓகே, இப்போ ஏங்கிறது நான் எப்படி எழுதியிருக்கேன், p1 into p2 into p3 into pn. இதுல இருந்து a ஸ்கொயர் எழுதிக்கிறேன். a ஸ்கொயர் எழுதுனா எப்படி இருக்கும், அகைன் p1 p2 p3 etc pn into p1 p2 p3 etc pn. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும், p1 ஸ்கொயர் p2 ஸ்கொயர் etc up to pn ஸ்கொயர். என்ன கொடுத்திருக்காங்க, p divides a square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Therefore, by fundamental theorem of arithmetic, p is one of the prime factor of a square. p is one of the prime factor of a square. நம்ம fundamental theorem of arithmeticல நம்மளோட factorization வந்து யூனிக்னு பார்த்திருக்கோமா. ஸோ ஆல்ரெடி என்னோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயரில் என்ன எழுதிருக்கேன், p1 p2 எக்ஸெட்ரா pn, இதெல்லாம் தான் வந்து என்னோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். இப்போ pங்கிறதும் ஏ ஸ்கொயரோட ஒன் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர். ஃபேக்டரைசேஷன்ல யூனிக் அப்படிங்கிறதுனால p இஸ் ஒன் ஆஃப் p1 p2 எக்ஸெட்ரா pn. ஸோ இந்த p எப்படி இருக்கும், இந்த p1 p2 p3 இருக்குது இல்லையா, இந்த வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூவா தான் இருக்கும். நான் ஏவை ஆக்சுவலி எப்படி எடுத்திருந்தேன், p1 p2 எக்ஸெட்ரா pn எடுத்திருந்தேன்னா p வந்து p1 p2 p3 p4 இதுல ஏதாவது ஒரு வேல்யூ தான் p. therefore obviously p divides a. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிட்டோம், p divides a ஸ்கொயரா இருந்தது அப்படின்னா அதுல இருந்து p divides a அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற பாசிட்டிவ் இன்டீஜரா நான் 9 எடுத்துக்கிறேன். அண்ட் ஓகே, ஸோ இப்போ 9 எப்படி எழுதலாம், 3 into 3ன்னு எழுதலாமா, இதுதான். ஸோ a is equal to p1 p2 நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, அதான் 9 is equal to 3 into 3. ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸா நான் எழுதிட்டேன். அப்போ a ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 81, 9 into 9 81. அப்போ இதுக்கும் ஸ்கொயர் பண்ணணும், a1 ஸ்கொயர் எப்படி p1 ஸ்கொயர் into
p2 ஸ்கொயரா அப்போ 3 ஸ்கொயர்னா 3 into 3 into 3 into 3. So 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. P divides a square. இங்க p ஓட வேல்யூ என்னது 3. given என்ன கொடுத்திருக்காங்க p இது 3 divides 81. இதிலிருந்து என்ன சொல்லிக்கலாம் 3 divides இது வந்து a square 81. a ஓட வேல்யூ என்ன 9. 3 divides 9. So இதை தான் சொல்லியிருக்காங்க p divides a square இருந்ததுன்னா p divides a. Theorem 1.4 root 2 is irrational. So நான் என்ன proof பண்ணணும்னா to prove root 2 is irrational. ஒரு theorem நம்ம direct method proof பண்ணிக்கலாம். அதாவது step by step 1 by 1 algorithm base பண்ணி proof பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா contrapositive methodலையும் proof பண்ணிக்கலாம். contrapositive method அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஆக்சுவலா என்ன proof பண்ணணும் இங்க to prove என்னது root 2 is irrational. So contrapositive methodல நான் first என்ன assume பண்ணிப்பேன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அசியூம் பண்ணிப்பேன் இங்க வந்து ரூட் 2 irrational நான் ப்ரூஃப் பண்ணணும் ஆனா நான் அசம்ஷன்ல என்ன எடுத்துப்பேன்னா ரூட் 2 இஸ் ரேஷனல் அப்படின்னு எடுத்துப்பேன் இப்படி எடுத்துட்டு அதுக்கு கான்ட்ரடிக்ஷனா எடுத்துட்டு அசம்ஷன் எடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ற போது எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும் ஒரு ஃபேக்டை கான்ட்ரடிக்ட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அசம்ஷன் வந்து ரேஷனலா இருக்கும்போது எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சிருச்சு ஃபேக்ட்டுக்கு கான்ட்ரடிக்டரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சனால என்னோட அசம்ஷன் வந்து ராங் assumption is wrong. நான் என்ன assume பண்ணியிருந்தேன் rational assume பண்ணியிருந்தேன் so rational கிடையாது அது irrational hence proved அப்படின்னு proof பண்ணிக்கலாம் so நான் root 2 is irrationalங்கிறத contrapositive method யூஸ் பண்ணி தான் proof பண்ண போறேன் so contrapositive method படி நான் first என்ன assume பண்ணிக்கிறேன்னா root 2 வந்து ஒரு rational number அப்படின்னு assume பண்ணிக்கிறேன். So rational number ஓட definition என்ன? It can be expressed as a fraction and numerator denominator என்னது ஒரு fraction express பண்ண முடியும். Numerator and denominator ரெண்டுமே integers and denominator not equal to 0 இருக்கும். இதுதான் வந்துட்டு rational ஓட definition. So root 2ங்கிறது ஒரு rational number அப்படிங்கிறதுனால அதையும் நான் எப்படி எழுதிக்கலாம் fraction of ரெண்டு integers and s not equal to 0 நினைக்கிறேன் rங்கிறது integer sங்கிறது integer s is not equal to 0 for example r and s அது ரெண்டுக்குமே common factors இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அதை தவிர வேற இன்னொரு இன்டெஜர் கிடைக்குமா அதை a and b ன்னு வச்சுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் r அப்படிங்கிறது 12 ன்னு வச்சுக்கோங்க s அப்படிங்கிறது 14 வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு 2 இருக்கா therefore அதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 6/7 வருமா இப்போ 6க்கும் 7க்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது 1 தவிர therefore 6 and 7 are co-primes ஏன்னா இதுக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை காமன் ஃபேக்டர் இல்லாத ரெண்டு நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா co-primesன்னு சொல்லுவோம் ஓகே 6 and 7க்கு 1 தவிர வேற காமன் ஃபேக்டர் இல்ல அது வந்து co-prime ஸோ அதே மாதிரி ரூட் 2 ஆருக்கும் எஸ்ஸுக்கும் ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணி நான் எப்படி எழுதிட்டேன் ஏ அண்ட் பின்னு எழுதியிருக்கேன் வேர் ஏ அண்ட் பி ஆர் co-primes ஏக்கும் பிக்கும் 1 தவிர வேற எந்த ஃபேக்டரும் காமனா இல்ல அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன் ரூட் 2 வந்து ஏ பை பி வேர் ஏ அண்ட் பி ஆர் co-primes b லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா b root 2 is equal to a. So root 2 இருக்கு therefore நான் அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஸ்கொயரிங் on both sides ரெண்டு பக்கமும் நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் b square into 2 is equal to a square அதாவது a square எப்படி எழுதலாம் 2 into b square இதுல இருந்து என்ன தெரியுது 2 divides a square ன்னு தெரியுதா therefore 2 divides
a square. போன தியரம் 1.3ல நம்ம என்ன பார்த்தோம்? If p divides a square, then p divides a அப்படின்னு பார்த்தோமா? போன தியரம்ல. So pங்கிறது ஒரு prime number. இங்க எனக்கு pங்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 is also a prime. Therefore, 2 divides a square இருந்ததுன்னா 2 also divides a. 2 divides a வை star நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. So இதுல என்ன தெரியுது? 2 divides a அப்படின்னா நான் என்ன எழுதலாம்? a is equal to some 2 into some integer எழுதிக்கலாமா? அந்த integer நான் c ன்னு எடுத்துக்கிறேன். For some integer c. இப்போ a equal to 2c அப்படிங்கிறத நான் b square into 2 is equal to a squareல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2b square is equal to a squareக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 2c. 2c the whole square. Therefore 2b square is equal to 4c square, which implies இங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? b square is equal to 2 into c square. Therefore இதுல இருந்து b square எப்படி இருக்கு? 2 into some c square ன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 divides b square ன்னு அர்த்தம். 2 divides b square. Theorem 1.3 படி again p divides a square இருந்ததுன்னா p divides a அப்படின்னு பார்த்திருக்கோம். Therefore இங்க pங்கிறது prime number, 2 is also a prime. 2 divides b square னா that implies 2 divides b. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ல என்ன பார்த்தோம்? 2 divides a ன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 divides b ன்னு கிடைச்சிருக்கு. Therefore 2 divides both a and b. அப்படின்னா 2ங்கிறது aக்கும் bக்கும் உள்ள ஒரு common factor. 2 is a common factor for both a and b. But a and bங்கிறது என்னது? a and b are co-primes. So co-primesனா ஒன்ன தவிர எந்த ஃபேக்டருமே காமனா இருக்கக்கூடாது. ஆனா எனக்கு இங்க என்ன வந்திருக்கு? 2ங்கிறது aக்கும் bக்கும் ஒரு காமன் ஃபேக்டரா வந்திருக்கு. That is a contradiction. Therefore என்னோட assumption வந்து wrong. என்ன assume பண்ணிருந்தேன்? root 2ங்கிறது ஒரு rational assume பண்ணிருந்தேன். Therefore என்னோட assumption வந்து wrong. root 2 is not rational. Root 2 is irrational. Hence proved. So நான் மறுபடி ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் வந்து இதை கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தட் படி ப்ரூஃப் பண்ண போறேன். ஸோ ரூட் 2 வந்து irrational அப்படின்னு நான் சொல்லணும், ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டா ரூட் 2 வந்து ரேஷனல் நம்பரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ரூட் 2 வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னா அதை வந்து ஃபிராக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். fraction of two integers and denominator not equal to 0. அந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் டிவைட் பண்ணி ஒரு கோப்ரைம் நம்பரை ஆல்ரெடி வச்சிருக்கேன். a and b ன்னு ஒரு கோப்ரைம் நம்பரா வச்சிருக்கேன். சோ அதுல இருந்து நான் ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் வரக்கூடாது, பட் 2 அப்படிங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் வந்துருச்சு. therefore என்னோட assumption வந்து wrong. root 2 is not rational, root 2 is irrational. Example 9. Prove that root 3 is irrational. நம்ம root 2 எப்படி irrational proof பண்ணோமோ அதே மாதிரி தான் root 3யும் நான் proof பண்ண போறோம். Again contrapositive method தான் யூஸ் பண்ண போறோம். So first நான் என்ன assume பண்ணிக்கிறேன்னா root 3 வந்து ஒரு rational number. Irrational proof பண்ணும். ஆனா நான் opposite தான் நான் assume பண்ணணும் contrapositive methodல. So assume root 3 is rational. root 3 is rational அப்படின்னா அது எப்படி நம்ம represent பண்ணிக்கலாம்? ஒரு fraction of positive integers and denominator not equal to 0 நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்கும் சப்போஸ் a and b க்கு ரெண்டுக்கும் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா அதை நான் ஃபுல்லா டிவைட் பண்ணிட்டு ஏவும் பியும் ஒரு கோப்ரைம் நம்பரா வச்சுக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 8/16
ஏங்கிறது 8 பிங்கிறது 16 இருந்தது அப்படின்னா அது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னது 8. ஸோ 8ஆல நான் டிவைட் பண்ணிடுறேன் ரெண்டையுமே. இப்போ எனக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு 1/2. 1க்கும் 2க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையவே கிடையாது 1 தவிர. therefore 1 and 2 are co-primeல 1 and 2 are co-prime. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல a and b நான் எழுதிக்கிறேன். அதான் √3 is equal to a/b. ஸோ இதுல இருந்து நான் எப்படி என்ன எழுதலாம் b into √3 is equal to a அப்படின்னு எழுதிக்கலாமா? இங்க √3 இருக்கு, ஸ்கொயர் ரூட் இருக்கு. therefore நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். நீங்க ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் b ஸ்கொயர் into √3 into √3 3 which is equal to a square. a square is equal to 3 into b square வந்திருக்கா? இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் 3 divides a square அப்படின்னு சொல்லிடலாமா? So theorem 1.3 படி if p divides a square then p divides a அப்படின்னு படிச்சிருக்கோமா? இங்க p க்கு பதிலா என்ன இருக்கு 3 இருக்கு. 3 is a prime number. Therefore if 3 divides a square that implies 3 divides a. 3 divides a அப்படிங்கிறதுனால நான் ஏவை எப்படி எழுதிக்கலாம் 3 into some integer எழுதிக்கலாமா? இந்த integer c ன்னு எடுத்துக்கிறேன். For some integer c. So a is equal to 3c அப்படிங்கிறத 3b square is equal to a square இருக்குல்ல இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3b square is equal to a square. a squareக்கு பதிலா இங்க என்ன இருக்கு 3c. 3c the whole square which is equal to 9c square. இங்கே 3 இருக்கு, இங்க 9 இருக்கு. Therefore b square is equal to 3 into c square. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்லிடலாம் 3 divides b square அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா b square எப்படி எழுதிக்கிறேன் 3 into c square எழுதியிருக்கேன். Therefore 3 divides b square. Again theorem 1.3 படி if p divides a square that implies p divides a. So 3 divides b square இருந்துச்சு அப்படின்னா again என்ன வரும் 3 divides b ன்னு வந்துருமா? So equation 1ல நான் என்ன பார்த்திருக்கேன் 3 divides a ன்னு பார்த்திருக்கேன். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 3 divides b ன்னு கிடைச்சிருக்கு. Therefore 3 divides both a and b. ஆனா a and b are co-primes. அதுக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாதா? நான் காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா ஃபர்ஸ்டே நான் என்ன சொல்லிட்டேன் டிவைட் பண்ணி காமன் ஃபேக்டர் இல்லாத மாதிரி ஏவும் பியும் கோ பிரைம்ஸா வச்சுக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ரெண்டுமே ஏ அண்ட் பி கோ பிரைம்ஸ். அதுக்கு ஒன்னை தவிர மற்ற காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஆனா எனக்கு என்ன வருது இங்க 3ங்கிற காமன் ஃபேக்டர் வந்துருது. therefore ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துருதா? which is a contradiction. therefore assumption is wrong. என்ன அசியூம் பண்ணியிருந்தேன் √3 வந்து ரேஷனல் அப்படின்னு அசியூம் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ராங். √3 is irrational. Hence proved. ஸோ √3 வந்து எப்படி irrational, √2 irrational, இதே மாதிரி √5 irrational, இது எல்லாமே சேம் மெத்தட் தான். கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், ரேஷனல்ஸ், இர்ரேஷனல்ஸ் இது எல்லாமே வந்து எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸையும் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.